சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்னங்க, சங்கவி இன்விடேஷனை வாட்ஸ்அப்ல எப்படிங்க அனுப்பணும்? கொஞ்சம் சொல்லித்தாங்களே. ஸ்டேட்டஸுக்கா இன்பாக்ஸுக்கா? ஏங்க, வாட்ஸ்அப்ல போடணுங்க. ஐயோ சாமி, அதத்தான் நானும் கேக்குறேன். ஸ்டேட்டஸ்ல போட போறியா இல்ல யாருக்காச்சும் அனுப்ப போறியா? ஐயோ, எனக்கு என்னங்க தெரியும்? எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. இந்தாங்க. சரி குடு. அம்மா, அம்மாடி, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அம்மா, ஆதி வீட்டுக்கு போயிட்டு வர. ஆதி வீட்டுக்கா? ஏமா, இப்ப என்னம்மா அவசரம்? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் போக கூடாதுமா. நான் போகணும்ப்பா. இல்லம்மா, நாளையில இருந்து அங்கதானே இருக்க போற. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஏதாவது வேலைன்னா சொல்லு, அப்பாவை அனுப்பி வைப்போம். இல்லனா போன்லயே பேசிப்போம். ஐயோ இல்லம்மா, அங்க சூப்பரான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நான் நேர்ல கண்டிப்பா போயே ஆகணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்னடி சொல்ற? கீர்த்தி கன்சீவ் ஆயிருக்காளாம். நிஜமாவா? பாரேன், உன் கல்யாணத்தோட சேர்த்து இப்படி ஒரு நல்ல செய்தி வருது பாரேன். ஆமாமா, ஆதி ரொம்ப ஹாப்பியா சொன்னான். ஏய், கீர்த்தி அங்கதானே இருக்கா? ஆமா, அதான் உடனே கிளம்பிட்டேன். பாய். ஏய், இரு நானும் வரேன். ஏதாவது எடுத்துட்டு போகணும்ல, சும்மாவா போறது? நான் வேணா கேசரி பண்ணவா? ஒன்னும் தேவையில்ல, போற வழியில கடையில ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். வா. போன கொடுங்க. மரியாதைக்கு ஒரு வார்த்தை கூட கேட்காம போறாங்க. அதுவும் சரிதான். பொண்ண பெத்து கட்டி கொடுத்துட்டா அப்பா எல்லாம் மறந்துடுவாங்க போல. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். வாசுகி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல? என்கிட்ட வாங்கி கட்டிக்காதா, பேசாம இரு சொல்லிட்டேன். என் தங்கச்சி வீட்டு உப்ப சாப்பிட்டுருக்கோம் வாசுகி. அவங்களுக்கு போய் துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவர் வாயை மூட்டு ஓரமா போக சொல்லுமா? நான் ஏன்டா ஓரமா போகணும்? யோ, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, நீ அவளை போக விட்டுட்ட. என்கிட்ட வந்து எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? வேற எங்க போவா? அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போவா. போகட்டுமே. ஐயோ, அங்க போய் ஏடா கூடமா ஏதாவது உளறி வச்சானா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏடா கூடமா என்ன சொல்ல போறா? உண்மையை தான் சொல்லுவா. டே மனோ, நீ என்னடா இப்படியே உட்கார்ந்திருக்க? அவ கையில கால்ல விழுந்தாவது அவளை போய் கூட்டிட்டு வாடா. எந்திரிடா. ஐயோ, போச்சு போச்சு. அவங்க போய் என்ன பத்தி வச்சான்னு தெரியலையே. டேய், சீதா தாண்டா போன் பண்றா. எடுத்து பேசு. ஐயோ, இல்ல நான் பேச மாட்டேன் அவகிட்ட. பண்றதெல்லாம் பண்ணிட்டு போன் பேச மாட்டியா? யோ பேசு. ஐயோ. ஹலோ. வாசுகி, சீதா, என்ன போன் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசாம இருக்க? அது முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சீதா, அவன் நாங்க அரைகுறையா பேசுறத கேட்டு தப்பா புரிஞ்சுகிட்டா. அதான் ஏதேதோ அவங்க வந்து சொல்லிருப்பா. அத நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. நீ எதை சொல்ற? கீர்த்தி அங்க வந்திருக்கால. ஆமா. இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அவங்க வந்து சொல்லிருப்பாளோன்னு. அதை விடு, நான் சொல்ல வந்ததே வேற. அங்க மனு இருக்கானா? பூபதி அண்ணன் இருக்காரு. எல்லாரையுமே கூட்டிட்டு வா. எதுக்கு? நல்ல விஷயம்தான், வா சொல்றேன். நல்ல விஷயமா? குரல் அப்படி தெரியலையே. முதல்ல நீ எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஐயோ, என்னடா இது? நல்ல விஷயம்னு சொல்றா. நீ ஜெயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே? வா. ஐயோ, டேய், ஒருவேளை போலீஸ் அங்க வர சொல்லிருப்பாளோன்னு பயமா இருக்குடா. நீ இங்கே இருமா, நான் பாத்துக்கிறேன்.
ஏன் கீர்த்தி இப்படி ஒரு முடிவு எடுத்த? எங்களை எல்லாம் யோசிச்சு பாத்தியா? வீட்டுக்கு ஒரு வாரிசு வருதேன்னு சந்தோஷப்படுற நேரத்துல இப்படி தலையில கல்ல தூக்கி போறியே. சித்தப்பா, கீர்த்தி ஏன் இவ்வளவு பெரிய முடிவெடுத்தான்னு உங்களுக்கு புரியலையா? ஆமா, வாசுகி சித்தி ஏன் வரல? மத்த நேரம்லாம் வந்து எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்களே, ஏன் வரல? வாசுகி பயந்து போய் உட்கார்ந்துருக்காமா. கீர்த்தி இங்க கிளம்பி வந்ததுல இருந்து அவளால அங்க நிம்மதியா இருக்க முடியல. ராஜசேகர் அண்ணா சம்பந்தமா அவளை நீங்களும் கீர்த்தியும் சந்தேகப்படுறதா பயப்படுறா. சொல்றதுக்கு என்ன, அவ போலீஸ் கிளீஸ்னு புலம்புறா சீதா. அவ நிறைய மாறிட்டா. எல்லாம் நடிப்பு. வாசுகியத்தை இந்த மனோ யாரும் திறந்து போறதில்ல. கீர்த்தி ஏன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ பேசாத மனோ. நான் ஏன் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்றேன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதா? சொல்லு, நிஜமாவே தெரியாதா? சரி விடு, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். எது நம்ம வீடு? எனக்கு இனிமே இதுதான் வீடு. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எல்லாரும் முன்னாடியும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. மாமா, தயவு செஞ்சு இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அம்மாடி, நீ கோவத்துல பேசுறதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா இப்படி ஒரு நல்ல செய்தி கிடைச்ச நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. இல்ல மாமா, எனக்கு இவனோட குழந்தை வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்தா என்ன நடக்கும்? ஏன் வயித்துல வளர்றதும் நாளைக்கு இவங்க 2 பேர் மாதிரி வளர்ந்து கிரிமினலா தான் நிக்கும். போதும் மாமா, இவங்க 2 பேரால நான் அனுபவிச்சது எல்லாமே போதும். ஆசாசியா இந்த குழந்தைய பெத்து வளர்த்து அதுவும் இவங்கள மாதிரி வளர்ந்து நிக்கிறத பார்க்கலாம் என் உடம்புல தெம்பு இல்ல. மாமா, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுமா. இவனை கூட்டிட்டு போங்க மாமா. இந்த வீட்டு பக்கமே இனிமே இவனும் அத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க. என்ன முறைக்கிற? உன் மூஞ்சிக்கு முன்னாடி தான் சொல்றேன், இனிமே இங்க வராத. கீர்த்தி, ஹாய் கீர்த்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீதாமா, பாத்தீங்களா? எங்க கல்யாணம் நடக்க போற ராசி இந்த வீட்ல அடுத்த குழந்தை சத்தம் கேட்க போகுது. அம்மா வீட்லயே ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு சொன்னாங்க. நான் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ண முடியாம கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, ஸ்வீட் எடுங்க. ஸ்வீட்டும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். என்னாச்சு கீர்த்தி? சீதாமா, ஏன் இவ இப்படி சொல்றா? எம்மல ஏதாவது கோவமா? சொல்லு கீர்த்தி, ஏன் ஸ்வீட் வேணாங்கற? இந்த குழந்தைய வேணான்னு இருக்க, நீ ஸ்வீட் கொண்டு வந்து குடுக்குற.